வணக்கம். கலாம் ஆண்டு 6 மாதம் 3 நாள் 22 ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி 4 2026. இன்றைய நம்பிக்கை செய்திகள். இன்று வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலு நாச்சியார் ஆகியோரின் தியாகத்தை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு தலை வணங்கி இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன. நான் தான் ஒரு பாட்டு கட்டபொம்மன். கிஷ்டி கிளை வை வண்டி வானம் பொய்கள் பூமி வீகள் உனக்கு ஏன் கொடுக்க வேணும் கிஷ்டி. கடந்த வாரத்தில் நல்லூர் வட்டம். நல்லூர் வட்டம் என்ன செய்கிறது? நல்லூர் வட்டத்தில் என்ன நடக்கிறது? நல்லூர் வட்டத்தை நேரிடையாக அறிந்து கொள்ளவும், வாரந்தோறும் ஒரு புதிய சிந்தனையை பெறவும் ஞாயிறு அன்று இரவு 8 மணிக்கு நடைபெற்று வரும் இணையவழி சந்திப்பில் அனைவரும் கலந்து கொள்ள முடியும். இந்த வார சிந்தனை, எண்ணங்களை சீரமைத்துக் கொள்வதில் எனது முயற்சிகள். வாருங்கள், சந்திப்போம், லட்சிய சமுதாயத்தை தரிசிப்போம். ஞாயிறு இரவு 8 மணிக்கு இணைய வழியாக. நல்லூர் வட்டம் உருவாக்கியுள்ள 3ஆம் தலைமுறை காஞ்சிபுரத்தில் இன்று. நல்லூர் வட்டம் லட்சிய சமுதாய கட்டமைப்பு தொடர் பயணத்தில் 25ஆம் ஆண்டை கடந்துள்ளது. இந்த 25 ஆண்டுகளில் 3 தலைமுறையினர் இக்கட்டமைப்பை வலுப்படுத்தியுள்ளனர். அதில் 2வது தலைமுறையில் கண்டறியப்பட்ட மாணிக்கமானவர்கள் தமது தலைமைத்துவ பயிற்சியினால் இன்றைய புதிய தலைமுறையை வழிநடத்தக்கூடியவர்களாக உருவெடுத்திருப்பதை காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற மாணிக்கமானவர் ஒருநாள் முகாம் மீண்டும் நிரூபித்துள்ளது. ஜவ்வாதுமலை வைய தலைமைக்குள் முகாமினை தொடர்ந்து ஜனவரி 2 நேற்று ஈரோடு மாவட்ட மாணிக்கமானவர் ஒருநாள் முகாம் நடைபெற்றது. இன்று ஜனவரி 3 காஞ்சிபுரம் மாவட்ட மாணிக்கமானவர் ஒருநாள் முகாம் காஞ்சிபுரம் மீனாட்சி பாய் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. சரியாக 10 மணிக்கு எத்தனை ஜென்மம் பாடலுடன் தொடங்கிய முகாமில் ஹியூமான் நாட் மற்றும் பீம்பேக் ஆகிய விளையாட்டுகள் நடைபெற்றது. மாணிக்கமானவர் சக்திவேல் முகாமின் நோக்கத்தை விளக்கினார். தொடர்ந்து உலக அமைதிக்காக 1 நிமிடம் பற்றி கலாம் ஜோதி மாணவர் செல்வன் பிரணீத் ஆகாஷ் விளக்கி வழி நடத்தினார். மாணிக்கமானவர் சாந்தீஸ்வரன் ஜவ்வாதுமலை முகாம் அனுபவங்களை பகிரச் செய்தார். காஞ்சிபுரம் மாவட்ட மாணிக்கமானவர் துறை பொறுப்பாளர் செல்வி சுவாதி மாணிக்கமானவர்களுக்கான உரித்தான 5 பண்புகளை கலந்துரையாடல் மூலம் விளக்கினார். அடுத்ததாக மாணவர்களிடையே சுய மதிப்பீடு நிகழ்வு. அதனைத் தொடர்ந்து 3+1 ஃபார்முலா செல்வி தீனலட்சுமி. பகல் 1 மணிக்கு மதிய உணவு. அதனைத் தொடர்ந்து நான் என்னை தலைவனாக உணர்ந்த தருணம் என்ற தலைப்பில் அறிவினருவி. மாணவர்களுடன் பொறுப்பாளர்களின் களம் சார்ந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. இறுதியாக நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி அன்பு உணர்ந்து உருவாக்குவோம் என்ற சிந்தனையை மாணவர்களிடையே விதைத்தார். குழு புகைப்படத்துடன் ஒருநாள் முகாம் நிறைவுற்றதாக மாணிக்கமானவர் துறை மாவட்ட பொறுப்பாளர் சுவாதி தெரிவித்தார். செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. சாதனை மாணவர்களை தேடிச் செல்லும் பயணத்தில் செல்வன் விஷ்ணு. முதல் மாணவர் சந்தோஷ். சாதனை மாணவர் துறைக்கு பொறுப்பேற்றுள்ள காரைக்குடி மாணிக்க மாணவர் விஷ்ணு சாதனை மாணவர்களை கண்டறிய இல்லம் தேடி சென்று கொண்டிருக்கிறார். முதலாவதாக சிறப்பு பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயிலும் 19 வயது நிரம்பிய மாற்றுத்திறனாளி மாணவர் சந்தோஷ் அவர்களை பற்றி கேட்டறிந்து அவரது இல்லத்திற்கு சென்று பார்த்தார். காது கேளாத, வாய் பேச முடியாத சந்தோஷின் தாயார் தமது மகனுக்கு தன்னம்பிக்கை அளிக்கும் வகையில் பலவிதமான திறன்களை ஊக்குவித்து வந்துள்ளார். மாணவர் சந்தோஷ் நீச்சலில் தமிழளவில் வெள்ளிப்பதக்கம், சைக்கிளில் வெண்கலம், சிலம்பத்தில் தங்கப்பதக்கமும் பெற்றுள்ளார். அதேபோன்று இந்திய அளவில் பாரா ஒலிம்பிக்கில் 100 மீட்டர் ஓட்டத்திலும் கலந்து கொண்டிருந்தது தெரிய வந்தது. அவைகள் தவிர சிலம்பம் நீண்ட நேரம் சுழற்சி உலக சாதனையும் புரிந்துள்ளார். சந்தோஷின் இத்தகைய சாதனைக்கு காரணமாயிருந்த அவரது தாயாருக்கு பாராட்டு தெரிவித்து அவர்களிடமிருந்து விடை பெற்றதாக செல்வன் விஷ்ணு தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். தேவரியாம்பாக்கம் கிராம மக்களுக்காக முதலுதவி பற்றி இணைய வழி பயிற்சி. நல்லூர் வட்டம் 51வது முதலுதவித்துறையின் விழிப்புணர்வு நிகழ்வு தேவரியாம்பாக்கம் கிராம மக்களுக்காக இணைய வழியாக நடைபெற்றது. 51வதாக இடம்பெற்றுள்ள முதலுதவித்துறையின் மாநில பொறுப்பாளர் ரேவதி இந்த நிகழ்வினை வழிநடத்தினார். இந்நிகழ்வு பற்றி
நானும் அந்த மாதிரி யாரையாவது ஒருத்தரை காப்பாற்றுவேனா ஏதோ ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய மாமனாருக்கும் இந்த மாதிரி ஹார்ட் அட்டாக் வந்து ஆப்ரேட் பண்ணோம். இது வந்து எனக்கு இந்த விழிப்புணர்வு வந்து இதுக்கு முன்னாடி இல்லாமல் போயிடுச்சு, இருந்துச்சுன்னா எங்கள் மாமனாரையும் காப்பாற்றிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி ஒரு திங்கிங் மைண்ட் வந்துச்சு. தேங்க்ஸ் மேம், ரொம்ப தேங்க்ஸ் மேம். இந்த நிகழ்விற்கு 86வது மருத்துவத்துறை மாநில பொறுப்பாளர் டாக்டர் பவித்ரா ஏற்பாடு செய்திருந்தார் என்பது குறிப்பிடத்தகுந்தது. செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி ஹரிஸ்வேதா. கோவர்தன் இன்று ஒரு தகவல். சென்னையிலிருந்து தமது நந்திமங்கலம் இதாமாபுரம் கிராமத்திற்கு சென்ற கோவர்தன் தமது வீட்டை சுற்றியுள்ள பகுதியிலிருந்து நெகிழி பாட்டில் பைகளை மட்டும் தனியாக சேகரித்து வைத்து தூய்மை பணியாளரிடம் வழங்கியுள்ளார். நல்லூர் வட்டத்தின் என் பொறுப்பு அட்டையினை அவர்களிடம் கொடுத்து அது பற்றி விளக்கி கூறியுள்ளார். அந்த நேரம் 11 மணியாக இருந்ததால் அவர்களையும் உலக அமைதிக்காக தம்முடன் 1 நிமிட அமைதியை கடைபிடிக்க வைத்தது. இப்போ உங்கள் கிராமத்தில், நம்ம கிராமத்தில் போகிறீங்க இல்லையா, அப்போ நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட இதெல்லாம் நீங்கள் பிளாஸ்டிக் பற்றிலாம் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறீங்களா? ஏற்படுத்துகிறோம். எப்படி ஏற்படுத்துறீங்க? ஸ்டிக்கர் கொடுத்தாங்க. என்ன ஸ்டிக்கர்? மக்கும் குப்பை மக்காத குப்பை. எந்த வீட்டிலேருந்து மக்கும் குப்பை மக்காத குப்பை கொடுக்குறாங்களோ அவங்க வீட்டில் கிரீன் கலர் ஒட்டணும், கொடுக்காத வீட்டில் ரெட் கலர் ஒட்டணும் அப்படின்னு கொடுத்தாங்க. கொடுக்குற வீட்டில் நாங்கள் கிரீன் கலர் ஸ்டிக்கர் ஒட்டணும், கொடுக்காத வீட்டில் ரெட் கலர் ஸ்டிக்கர் ஒட்டணும். சரி, அதுக்கப்புறம் அவங்க அதை அந்த ஸ்டிக்கரில் எழுதி வச்சுருந்தாங்க. சரி, ஒரு டைம் நீங்கள் சொல்லுங்கள், அவங்க கொடுக்கலன்னா மறுபடியும் அவங்களுக்கு அபராதம் போடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஸ்டிக்கர்லேயே எழுதி வச்சிருந்தது. அப்புறம் அந்த ஸ்டிக்கர் பிரகாரம் கரெக்டாக இருந்தாங்களா? பிரித்து கொடுத்தாங்களா கிராமத்தில்? ஒரு டைம் பிரித்து தராங்க, ஒரு டைம் பிரித்து தரல. அந்த ஸ்டிக்கர் அப்படியே இருக்கா கிராமத்தில்? ஒரு வீட்டில் இல்லை, பிரிச்சிடுறாங்க, எடுத்துடுறாங்க. தூய்மை பணியாளர்கள் தானே என்று எல்லோரையும் போல அலட்சியம் செய்யாமல் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்து பேசி அவர்களை மாண்புமிகு மக்களாக உணர செய்து நமக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழும் கோவர்தன் அவர்களுக்கு தூய்மை காவலர்கள் துறை மாநில பொறுப்பாளர் வனிதா வேணுகோபால் அவர்கள் பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கிறார். நம்பிக்கை செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து ஜூலிதாஸ். காணொளி தொகுப்பு தனசேகரன். இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.